Taste the Daily. திறனற்ற திமுக அரசு எந்த திட்டத்தையும் கொண்டு வராமல் சொத்து வரி, வீட்டு வரி, மின்கட்டணம் ஆகியவற்றை உயர்த்தியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியில் தமிழகத்தில் எங்கும் கொலை குற்றங்கள் அதிகரித்துள்ளது என தெரிவித்துள்ளார். எல்லா திட்டம் அதிமுக கொண்டது. திருப்பூர்ல எந்த திட்டமே கொண்டு வரல. ஆனால் அவங்க தந்ததெல்லாம் சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு. அதே போல உங்களுக்கு மின்கட்டண உயர்வை பத்தி தெரியும். இன்னைக்கு திருப்பூர் முழுமையாக இன்னைக்கு பணியின் தொழில் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக இந்த நிர்வாகம் உடனடியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக கண்டிப்பாக இதை பார்த்தாவது சொத்து வரி உயர்வை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். பல்லடம் மட்டுமல்ல, இங்க பாத்தீங்கன்னா 3 கொலை உடனே நடந்தது. உடனடியாக பாத்தீங்கன்னா எங்க மாவட்டத்தினர் எல்லாமே உடனே போனாங்க. அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் வாக்கிங்ல போகும்போது உடனடியாக ஒருத்தர் வெட்டி கொண்டாங்க. இதை எங்க பொதுச் செயலாளர் அவர்கள் கடுமையாக தொடர்ந்து அறிக்கை தொடர்ந்து தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக காவல்துறை விழித்துக் கொண்டு, இந்த அரசு விழித்துக் கொண்டு உடனடியாக குற்றவாளிகளை தடுப்பது மட்டுமல்ல, இந்த கொலைகள் நடக்காதவாறு அந்த குற்றவாளிகள் பயமுறுத்துறவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக பொதுமக்கள் மிக அச்சத்துடன் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் மிக அச்சத்துடன் இருக்கிறார்கள்.